ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டே 2. ஆடின போன வீடியோவில் சொல்லியிருப்பேன் வேறு ஹோட்டலுக்கு போய் செக்இன் பண்ண போகிறேன்னு. வேறு ஹோட்டலுக்குள்ளே வந்துட்டுங்க. செக்இன் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ரூம்லாம் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேங்க. இப்படியே உள்ளே போயிட்டு ரூமில் எப்படி இருக்குன்னு காட்டுறேன். அதாவது அந்த ரிசப்ஷனில் எப்படி இருக்குன்னு அப்படி காட்டுறேன் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் எங்கள் ரூமெல்லாம் எப்படி இருக்குன்னு காட்ட போகிறேன். உள்ளே வந்துட்டோம். இப்படி பாருங்கள். லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா பெயிண்டிங்லாம் வச்சுருக்காங்க. ரைட் சைட்லேயும் எனக்கு பெயிண்டிங்ஸ் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரிலாம் நம்ம உள்ளே போல வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் நம்ம ரூம், பார்த்துக்கோங்க. இது பார்த்திங்கன்னா இது பூ மாதிரி செஞ்சு வச்சுருக்காங்க. இந்த பக்கம் ஒரு வாத்து மாதிரி இருக்குது. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா வெளியில் ஒரு சின்ன கார்டன் வியூ மாதிரி இருக்குது. காஃபி மேக்கர் மிஷின் வச்சுருக்காங்க. மெனு இருக்குது. ஹாட் வாட்டர் கேட்டோம். ஹாட் வாட்டர் கேட்டோன்னு கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. நல்லா இருக்குது. இந்த பாட்டில் சூப்பராக இருக்குது. கிளாஸ் பாட்டில். டிவி, ஒரு சோனி பிராவியா டிவி இருக்குது. ஒரு கபோர்டு இருக்குது. கபோர்டில் ஒன்றும் இல்லை, நம்ம வேணால் நம்ம திங்ஸ் வச்சுக்கலாம். இது ரெஸ்ட் ரூம். வெஸ்டர்ன் டாய்லெட் கொடுத்துருக்காங்க. மேலே ஹாட் வாட்டர் வரும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, பாத்ரூம் அதிகமாக பார்க்க வேணாம். நம்ம உள்ள ரூமெல்லாம் பார்த்துருப்பீங்க எப்படி இருந்துச்சுன்ட்டு. வந்து அப்படியே படுத்துட்டா செம்ம டயர்டு. வெளியில் நல்லா மழை பெய்யுதுங்க. வெளியில் போய் அப்படியே ஸ்ட்ரீட் ஃபுட் எதுவும் ட்ரை பண்ணலான்னு ஐடியா பண்ணிட்டு இருந்தோம். மழை பெய்யறதுனால உள்ளே போக முடியாமல் இருக்குது. எப்போ போகிறோன்னு தெரில. இங்கேயே ஹோட்டலே ஃபுட் இருக்குது, ஆர்டர் பண்ணால் வரும்னு சொன்னாங்க. ஆனால் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம், சரிங்களா? அப்படியே நம்ம கொஞ்சம் படுத்து தூங்கிட்டு அப்புறமா வெளியில் போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபுட் ஆர்டர் பண்ணது வந்துடுச்சு. பார்த்திங்கன்னா ஃப்ரைட் ரைஸு, டொமேட்டோ சாஸ் கொடுத்துருக்காங்க, டிஷ்யூஸ், அடுத்து சிக்கன் 65 கொடுத்துருக்காங்க. அதுதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் சாப்பிட போகிறோம். நீங்களும் வாங்க சாப்பிட்லாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் சாப்பிட்டேங்க. சாப்பிட்டு முடிச்சு அப்படியே உட்காண்ட்ருக்கோம். பார்த்திங்கன்னா ஃப்ரைட் ரைஸ் சொன்னோம், ஃப்ரைட் ரைஸு சிக்கன் 65 சொன்னோம். ப்ரைஸ் பார்த்திங்கன்னா அதுக்கு 600 ஆகிடுச்சு 2 பேர்த்துக்கும். ஓகே, ஓரளவுக்கு நல்லா இருந்தது, பரவாயில்ல. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபோன் வச்சுருக்காங்க. இந்த ஃபோனில் தான் ஆர்டர் பண்ணோம், கால் பண்ணி ஃபுட்டு. சரி, இங்கே நம்ம ஊருக்குலாம் ஃபோன் போகணுன்னு பார்த்தா போகவே மாட்டேங்குது. இருக்கிறது 2 நம்பர் தான் இருக்குது. டைனிங்க்கு ஒன்று, ரிசப்ஷன் வந்து கொடுத்து வச்சுருக்குறாங்க. என்ன பண்ணுறது? ரூம்லேருந்து வெளியில் அப்படியே சுற்றி பார்க்கலான்ட்டு வந்தேங்க. வர வழியில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு மோமோஸ் கடை இருந்துச்சு. பேர் வந்து டார்ஜிலிங் மோமோஸ்னு சொன்னாங்க. நம்மளும் வந்து சாப்பிட்டு பார்த்தோம். உண்மையில நல்லா இருந்துச்சு. முதல் டைம் சாப்பிட்டேன். டேஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அடுத்தது பார்த்திங்கன்னா சாக்லேட் வாங்கலான்ட்டு ஒரு கடைக்கு வந்தேங்க. இது வந்து கிங் ஸ்டார் சாக்லேட் கடைன்னு சொன்னாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 1942 இருக்குதுங்களாமா. அதாவது வெள்ளக்காரங்காலத்துலேருந்து இங்கே இருக்குது. அவ்வளோ வெரைட்டியான சாக்லேட் இங்கே வச்சுருந்தாங்க. நம்மளும் கொஞ்சம் வாங்கினோம். ஃப்ரெண்ட், சாக்லேட்லாம் வாங்கி முடிச்சாச்சு. வாங்கி முடிச்சுட்டு பக்கத்தில் ஒரு கெபாப் சென்டர்னு ஒன்று இருந்துச்சு. இங்கே நல்லா ஃபேமஸான கடைன்னு சொன்னாங்க. அப்படியே சாப்பிட்லான்ட்டு வந்திருக்கோம். ரெஸ்டாரண்ட் சூப்பராக இருக்குங்க. உள்ள ஆம்பியன்ட் எல்லாம் நான் அப்படியே காட்டுற பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், பார்த்திங்கன்னா நம்ம ஆர்டர் பண்ணது வந்துடுச்சு. இது பார்த்திங்கன்னா தந்தூரி ரொட்டி சொல்லியிருக்கேன் நான். அவர் புரோட்டா சொல்லியிருக்காரு. அது போக இது என்ன ப்ரோ, இது என்ன பேருங்க? தந்தூரி சிக்கன். தந்தூரி சிக்கன். இது மைனஸ் கொடுத்துருக்காங்க. மின்ட் சட்னி கொடுத்துருக்காங்க. எனக்கு இன்னும் இதுக்காக இது வரல, கிரேவி ஒன்றும் வரல. பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்திங்கன்னா சாப்பிட்டாச்சுங்க. சாப்பிட்டு ஹோட்டலுக்கு வந்தாச்சுங்க. மணி 7 ஆகுது. அப்படியே படுத்து தூங்க வேண்டியதான்.
இங்கேருந்து ஒரு மார்க்கெட் இருக்குங்க, திபெத்தியன் மார்க்கெட்னு சொல்லிட்டு. இங்கேருந்து ஒரு 100 மீட்டர் தான். அங்கே போனால் அந்த ஸ்வெட்டர்லேருந்து நிறைய கம்மி ரேட் கிடைக்குன்னு சொன்னாங்க. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வர சொன்னாங்க. நாங்களும் போய் பார்த்தோம். நாங்கள் போன நேரம் அது இல்லை, இன்னும் ஓப்பனே பண்ணலைங்க. மண்டேலேருந்து ஓப்பன் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. டூரிஸ்ட் ஸ்பாட் ஆகட்டும். நாங்கள் அவசரப்பட்டு வந்தது தான் இப்போ இதாகி போச்சு. ப்ரோ சரி, கிளைமேட் என்ஜாய் பண்ணிட்டோம். பட் எதுவுமே பெருசாக இல்லை, வெளியில் ஆட் பண்ண முடியல. பக்கம் நாளைக்கு வேறு ஏதோ பிளேஸ் ஓப்பன் இருந்தால் அங்கே போகலாங்க முடிஞ்சால். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் தங்கியிருக்கிற ஹோட்டல் பேர் ஒன்றும் சொல்லு பார்த்தீங்களா. நான் பார்த்தீங்கன்னா விநாயகா இன்னுன்ட்டு ஊட்டியில். ரேட் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ப்ரோ? 1400 சொல்கிறேன். 1200 ப்ளஸ் டேக்ஸஸ் வந்து 1400. 1200 ரூபாய்ங்க. டேக்ஸ் வந்து 200, 1400. பரவாயில்லைங்க, பெட்டராக இருக்குது நல்லா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே இதோட வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். நாளைக்கு எங்கேயாச்சும் போகுமென்னு தெரில, போனால் வீடியோ போடுறேன், இல்லைனா வீட்டுக்கு கிளம்ப வேண்டி தான். ஹாய், ஹலோ, குட் மார்னிங், வணக்கம். குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் 2 பேருமே ஊட்டியை விட்டு கிளம்புறோம் ஊருக்கு. நல்ல குளிருங்க, நல்லா என்ஜாய் பண்ணலாம் கிளைமேட்டை. மழை இன்றைக்கி ஒன்றும் இல்லை, லைட்டாக வெயில் தெரிகிற மாதிரி தான் இருக்குது. அது போக அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே லோக்கல் நாங்கள் எங்கேயும் சுத்த முடியல, பைக்கர்ஸுங்கிறதுனால. மழை வேறு நிறைய மழை பெய்யுதுனால எங்கேயும் சுத்த முடியல. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சில டூரிஸ்ட் ஸ்பாட்ஸில் ஓப்பன் பண்ணியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் ரெய்னியாக இருக்கிறதுனால எங்கேயும் போக முடியல. அப்படி கிளம்பி வரலான்னு பாட்டுருக்குங்க. பொட்டானிக்கல் கார்டன் நேற்றுக்கு டெம்பரரி நேற்று க்ளோஸ் இருந்துச்சு. இன்னைக்கு மார்னிங் அப்படியே வாக்கிங் போகும்போது ஓப்பன் இருக்கு. நாங்கள் கிளம்ப டைம் ஆயிடுச்சுனால உள்ள நாங்கள் போகவே இல்லை. ஹோட்டல் செக் அவுட் பண்ணிட்டு நேராக நம்ம கிளம்பியாச்சுங்க. கிளம்பி வர வழியில் பார்த்தீங்கன்னா சுவினியர் ஷாப் இருந்துச்சு. நம்ம ஊட்டி வந்ததுக்காக கொஞ்சம் நினைவு பொருட்கள் கொஞ்சம் வாங்கலாம்னு சொல்லி போட்டு போய் வாங்கினோம். எது எடுக்கிறது எது வேணான்னு சொல்ல தெரில, அவ்வளோ அழகான பொருட்கள் நிறையா இருந்துச்சு. இது வந்து பொட்டானிக்கல் கார்டனுக்கு ஆப்போசிட்லேயே இருந்துச்சுங்க. நம்ம கொஞ்சம் பொருட்கள்லாம் வாங்கிட்டு நேராக குன்னூர் வந்தோங்க. குன்னூரில் வந்தோம். இந்தியன் பேக்கரி, ரொம்ப ஃபேமஸான பேக்கரி, வர்க்கிக்கு, ஊட்டி வர்க்கிக்கு. அங்கே கொஞ்சம் வந்து வர்க்கியெல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்து கிளம்பியாச்சு. நம்ம பார்த்திங்கன்னா பெருசாக எதுவும் சுற்றி பார்க்க முடியல, அவ்வளோ மழைங்க. நிறைய டூரிஸ்ட் பிளேஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. நம்ம ஒரு 3-4 நாள் இருக்கலாம் தான் பிளான் பண்ணோம். இன்னும் 2 நாளில் போகிற மாதிரி ஆகிப்போச்சு.